ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மதுரை திருமந்திர செந்நெறி மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து இணைய வழியில் நம்மை இணைத்துக் கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருமிகு செந்தில்நாதன் அவர்களே, இந்த அற்புதமான வகுப்பில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருமந்திரத்தின் பால் உண்மையான பற்றுதலும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்ற அன்பு சார்ந்த மெய்யன்பர்களே, உங்கள் அனைவரையும் இணைய வழியில் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். 31 மார்ச் 2025 அன்று அடியனுடைய 5 நூல்களை இந்த மதுரை எம்பதியிலே வெளியிடுகிற அந்த விழாவிற்கு திருமந்திர மையத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்கள் வருகை தந்து சிறப்பு செய்தது மகிழ்வான ஒரு தருணமாக என்னுள்ளே இன்னும் புதிய வேகத்தோடு பயணப்பட வைக்கின்ற ஒரு நிகழ்வாகவே அதனை நான் கருதுகின்றேன். அப்படி என் உள்ளத்திலே எழுந்திருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை எல்லாம் உங்களுக்கு வடித்து தருவதற்காக இந்த இணையவழி வகுப்பை நாம் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அருமைக்குரிய மெய்யன்பர்களே, நாம் இந்த நேரத்திலே பல்வேறு தளத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு கூடிய விரைவிலே வந்து உள்ளே வருகிற பொழுது என்னுடைய கவனம் முழுக்க முழுக்க செய்திகளை சொல்வதிலே இருக்கும். எனவே அன்பர்கள் விரைந்து வந்து இந்த இணையவழி வகுப்பிலே இணைந்து கொள்ளுமாறு உங்களை நான் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு, திருமூலருடைய திருமந்திரம் என்பது முழுக்க முழுக்க அது வாழ்வியலுக்கான நூல். நாளைய தினம் கூட எங்களது இலக்கிய பேரவை பேச்சு பயிலரங்கத்திலே வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு வாழ்வே ஒரு மந்திரம் என்று நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். மந்திரம் என்று சொன்ன மாத்திரத்திலே அது என்னவோ தேவர்களுக்கு மாத்திரம் உரியது, சமஸ்கிருத பண்டிதர்களுக்கு மாத்திரம் உரியது என்கிற நிலையை மாற்றி தமிழிலே அற்புதமான ஒளி குறிப்பு சொல்லை தாங்கி வந்திருப்பதுதான் திருமூலருடைய திருமந்திரமாக மலர்ந்திருக்கிறது. எனவே அன்பிற்கினிய மெய்யன்பர்களே, இந்த திருமூலருடைய திருமந்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு அற்புதமான மந்திரம். வாழ்வியல் நெறிகளை உள்ளடக்கி இருக்கின்ற ஒரு உன்னதமான மந்திரம். இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் உள்வாங்கிக் கொள்வதற்கு எளிமையாக அதை வடித்து தந்திருக்கின்றோம். நம்முடைய செந்தில்நாதன் ஒரு நல்ல முயற்சியை இந்த மதுரையிலே எடுத்திருக்கிறார்கள். அப்படி எடுத்ததனுடைய அந்த விளைவாக இன்றைக்கு இணைய வழியிலே நாம் இணைந்திருக்கின்றோம், நம்மை இணைத்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய திருமந்திரம் என்பது உயிர் வளர்க்கக்கூடிய
ஒரு உன்னதமான மந்திரம். அது என்ன? உயிர் வளர்க்கிற மந்திரம். உயிரை வளர்க்க இயலுமா என்றால் நிச்சயமாக வளர்க்க இயலும். யாக்கையில் தொடங்கி என்று சொல்வார்கள். உயிர் என்னும் சொல் உய் என்னும் வேர் சொல்லிலிருந்து தோன்றியதாக ஒரு கணக்கு உண்டு. உய்தல் என்றால் வாழ்தல் என்கிற பொருள் நமக்கு வருகிறது. உய்தல் இந்த வார்த்தை இந்த இடத்திலே வலிமை பெறுகிறது. வாழ்தல், உய் உய் என்ற அந்த ஷீல்கை ஒளியோடு மூச்சு இழுப்பு நிகழ்கிறது என்று சொல்வார்கள். மூச்சு இழுத்தல் தான் ஒருவர் வாழ்ந்திருப்பதற்கான அடையாளம். மூச்சிழுக்கும் செயலுக்கு உயிர்த்தல் என்று பெயர். சில பேர் பெருமூச்சு விடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அதற்கு நெட்டு உயிர்த்தல் என்று சொல்வார்கள். நீளமாக உயிர்த்தல். பிராணவாயு என்று வடமொழி சொல்லுகிறது. தமிழில் உயிர் வழி என்று வழங்கப்படுகிறது. எனவே மூச்சு இழுத்து வாழ்ந்திருப்பது எதுவோ அது உயிர். அந்த உயிரை கடைத்தேறுதல், அந்த உயிருக்கு விடுதலை கொடுத்தல். அப்படி விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் விடுதலை பெறுதல் உயிருக்கு பொருத்தமாக இருக்கிறது. இப்ப நம்ம இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது, உயிர் ஏன் விடுதலை பெற வேண்டும்? அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? உயிர் எதற்காக விடுதலை பெற வேண்டும்? பொதுவா ஒரு விஷயத்தை கட்டி வைத்திருந்தால் அந்த கட்டிலிருந்து விடுபட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுவோம். அது மாதிரி இந்த உயிர்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. எதனால் என்று நமக்கு நன்றாக தெரியும். பந்த பாசங்களினாலே நாம் கட்டப்பட்டிருக்கின்றோம். அப்படியானால் நமக்கு பந்த பாசங்களே வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? வேண்டும். எதிலும் ஒரு அளவு வேண்டும். பந்த பாசம் என்பது கண்டிப்பாக மனிதனாக பிறந்திருக்கிற நமக்கு, சொல்ல போனால் நம்மை விட விலங்குகளுக்கு அதிகம் உண்டு. நாம் கூட ஒரு கட்டத்திலே அதிலிருந்து பிறந்து விடுகிறோம். ஆனால் விலங்குகள் அப்படியெல்லாம் இல்லை. விலங்குகள் தான் உற்பத்தி செய்த உயிரினங்களோடு இணங்கி போகின்ற தன்மையிலே இருக்கிறது. அது என்றைக்கும் அதை விட்டு வெளியே வருவது இல்லை. எனவேதான் இந்த உடம்பை யாக்கை என்று திருமந்திரம் சொல்லுகிறது. மீண்டும் இந்த பாடலுக்கு நான் வருகிறேன். 147வது திருமந்திரம். சீக்கை விளைந்தது செய்வினை மூட்டு இற்ற ஆக்கை பிரிந்தது அழகு பழுத்தது மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு பழி காட்டியவாறே. எப்படிப்பட்ட ஒரு தன்மை! நெஞ்சிலே சளி கட்டி கொள்கிறது. உய் என்ற ஒளியோடு மூக்கின் வழியாக மூச்சடைப்பின் காரணமாக ஆவென்று திறந்து கிடக்கும் வாய் வழியாக செல்ல தொடங்கும். சுவாசம் என்பது மூக்கு வழியாக நிகழ வேண்டும். அப்படி மூக்கு வழியாக நிகழாமல் வாய் வழியாக நிகழ்ந்தால் அது சரியான ஒரு சுவாசமாக இருக்காது. இந்த உடம்பினுடைய கட்டுமானம் தளர்ந்து விடும், கட்டு விட்டு போய்விடும். அப்ப இந்த கட்டு விடாமல் இருக்கணும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கணும்? உடம்பு நிலையற்ற ஒரு தன்மை. உயிரை தனக்குள் யாத்துக் கொள்வதால் உடம்புக்கு பெயர் யாக்கை. உயிரை தனக்குள் குடியிருத்திக் கொள்வதனாலே உடம்புக்கு கூடு, உடம்பை என்று பெயர். இந்த திருவள்ளுவர் அழகா கையாளுகிறார். 338வது திருக்குறள், திருமந்திரம் இல்லை. உடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே உடம்பொடு உயிரிடை நட்பு அப்படிங்கிறார்.
உடம்புக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு முட்டை ஓட்டுக்கும் அதன் உள்ளிருக்கும் பறவை குஞ்சுக்கும் இடையிலான தொடர்பை போன்றது. ஓடு பறவையை அடைத்து வைத்திருக்கிறது. பக்குவம் பெற்ற நாளில் ஓட்டுக்கூட்டை உடைத்துக் கொண்டு பறவை குஞ்சு வெளியேறுகிறது. ஓட்டோடு ஒட்டி கொண்டிருக்கின்ற பழக்க கதகதப்பு காரணமாக ஓட்டை உடைத்து போக மனம் இல்லாமல் ஒருவேளை என் ஆவி மருகினாலும் மருகும். அப்பொழுதுதான் என் ஆத்தாள் அபிராமி என் முன்னே வந்து, உனக்கு நான் புகழ், அஞ்சாமல் கூடு விட்டு வா என்று உன் வழக்கை அமைத்து எனக்கு அருளி என்னை விடுவி என்று அபிராமியை வேண்டுகிறார் அபிராமப்பட்டர். அடைத்து கட்டுவதற்கு பயன்படுவதனாலே இந்த உடம்பை பை என்று சொல்லுவார்கள். பஞ்சுகளை அடைக்கின்ற அந்த பையிலே தலையணை என்று நாம் சொல்லுவோம். அது ஒரு பை தானே. அதனாலதான் சொல்லுகிற பொழுது காயப்பை ஒன்று சரக்கு பலவுல மாயப்பை ஒன்று உண்டு மற்றும் ஒரு பை உண்டு. காயப்பைக்கு உள் நின்ற கல்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணா மயங்கியவாறே என 2122வது திருமந்திரத்துல சொல்ற. நல்ல ஒரு அருமையான ஒரு பார்வை. அந்த பார்வையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட பார்வை? பலசர கடைக்கு போய் பலசரக்கை வாங்கி பையில் இட்டு கொண்டு வருகிறோம். இன்னைக்கு யாரும் பலசர கடைக்கு பை எடுத்துட்டு போறது, வெறுங்கைய வீசிக்கிட்டு போறோம். கடைக்கார ஏதாவது பைய கொடுத்தா வாங்கிட்டு வரோம். வீட்டுக்கு வந்தோம்னா பையை அவிழ்த்து சரக்கை பிரிக்கிறோம். என்னென்ன வாங்கிட்டு வந்தோம், சிட்டையை வச்சு சரி பார்ப்போம். பாசிப்பருப்பு எத்தனை கிலோ, உளுந்தம்பருப்பு எத்தனை கிலோ, கடலைப்பருப்பு எத்தனை கிலோ, அதை பிரிச்சு பார்த்து சொல்லி அதுல ஒரு பொருள் விட்டு போச்சுன்னா மனசு படபடபடன்னு அடிக்கும். கடைக்காரன் நம்மளை ஏமாத்திட்டான்டா, ஓடு வேகமா கடைக்கு, அடுத்து போனா தரமாட்டான். மனசு எப்படி போகுது பாரு. இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம உடம்புல இருக்குதான், அதுக்குள்ள பல சரக்கு இருக்குதான். இந்த உடம்புக்குள்ள ஒரு பலசரக்கு கடையே வச்சிருக்கிறோம். கிட்னி ஸ்டோர் இருக்குது, லிவர் ஸ்டோர் இருக்குது, ஹார்ட் ஸ்டோர் இருக்குது, எல்லாம் கடை தான். குடல் ஸ்டோர் இருக்கு, பெருங்குடல் சிறுகுடல்லாம் சொல்றோம். உடம்புக்குள்ள ஒரு பலசரக்கு கடையை வச்சிருக்கிறோம். இந்த பலசரக்கு கடையை நம்ம பிரிச்சு பார்த்திருக்கோமா? உள்ளிருக்கும் பலசரக்க தெரிஞ்சிருக்கிறோமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் உள்ளீடு ஒன்றுமில்லாத அது மாயப்பைன்னு சொல்றோம். காயப்பைக்குள் இருப்பதையே நாம் அறியாமல் இருக்கிறோம். இந்த காயப்பை என்கிற மாயப்பைக்குள்ள மற்றொரு பை இருக்குதான். அதுல ஒளிஞ்சிருக்கிறது என்ன என்று ஏதாவது குறிப்பு இருக்குதான்னா கிடையாது. பையில இருப்பு என்ன இருக்கு? பைய பிரிச்சு பார்த்தா தானே தெரியும். பிரிச்சு பார்க்கறதுக்குள்ள காயப்பைக்குள் நின்ற கல்வன் போகும் காலம் வந்தது என்று புறப்பட்டு விட்டால் என்ன செய்வீர்கள்? இந்த மாயப்பைய நம்ம பயன்படுத்துறதே இல்லை. அது மண்ணோட மண்ணா போயிடும். அதை அறிகிற வழி தெரியாமல் மயங்கி இருந்ததுதான் வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அந்த பைய கண்டுபிடிக்கிறோமான்னா கிடையாது. நான் சொல்லல, திருமூலர் சொல்றேன். மானுட வாழ்வுன்னா என்ன? நல்ல காலையில சாப்பிடணும். இன்னைக்கு எங்க வீட்டம்மா காலையில பருப்பு அடை கொடுத்தாங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா மதியம் 1:30 மணிக்கு திரும்ப பசி எடுத்துச்சே. காலையில தானே போட்டோம், அது அடைய போட்டிருக்கோம் வயிற்றுக்குள்ள. அது நிக்கணுமா வேண்டாமா? அது ஒரு வருஷத்துக்கு பசி இல்லாம இருக்கணுமா வேண்டாமா? இல்லையே. அப்ப என்னாச்சு? அடுத்த 1 மணிக்கு 1:30 மணிக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சு. அப்ப என்ன செய்யறோம்? மதியம் ஏதாவது இருக்குதா சாப்பிடுறதுக்கு? இப்படித்தான் வாழ்க்கை ஓடுது. இந்த வாழ்க்கை என்ன தெரியுமா? கட்டுமானத்துக்குள் சிக்குவதற்கும் கட்டவிழ்த்து வெளியேறுவதற்கு இடைப்பட்ட வாழ்வுதான் மானுட வாழ்க்கை. ஒரு உயிரை கட்டுமானத்துக்குள்ள பற்றுவிப்பதும் கட்டவிழ்த்து அதை முற்றுவிப்பது யார் வேலை?
உடல் என்னும் கட்டுமானத்துக்குள்ள உயிரை சிக்க வைக்கிறவன் எல்லாம் வல்ல சிவபெருமான். நேற்றைக்கு ராமநாதபுரத்துல அழகான மங்களநாதனுடைய ஆலய குடமுழுக்கு விழா. நற்குட நன்னீராட்டு பெருஞ்சாந்து பெருவிழா. எல்லார் மனசு அங்க இருந்துச்சு, நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. மரகத நடராஜர் அங்க இருக்கிறார். கட்டுமானத்துக்குள்ள சிக்கி சீரழிந்து தடுமாறி அறிவன் அறிந்து சீர் உணர்ந்து பக்குவம் பெற்று வரும்போது உயிரின் கட்டவிழ்த்து அதை முற்றுவிக்கிறவனும் இறைவன் தான். இப்ப மரகத நடராஜரை பார்த்தாச்சுன்னா நமக்கு உய்வு உண்டான்னா உய்வு உண்டு. அது மரகத பச்சையினால ஆனது. அதை பார்க்கிறோம் நம்ம. உயிருக்கு உணர்த்த வேண்டியவற்றை உணர்த்துபவன் இறைவன். ஏதோ ஒரு வடிவத்துல வந்து உணர்த்துறான். அந்த மரகத நடராஜர் கிடைத்த வரலாறே அற்புதமான வரலாறு. அது யார் கையில கிடைக்கணும்னு விதி இருக்குன்னா அது வேற ஒருத்தர் கையில கிடைக்கிறது. அவருக்கு அதனுடைய மகத்துவம் தெரியல. வீட்டு வாசல்ல கொண்டு போட்டார் அந்த கல்ல. அந்த கல் ஆளுக வந்து போக நடக்க நடக்க பச்சையா மாறுது. பதறி போயிட்டார். தூக்கி கொண்டு அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுத்த. இது என்னன்னு தெரியல. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இது மரகத கல்லு, அதிகமா சப்தம் கேட்டாலே நொறுங்கிரும். அப்ப என்ன செய்யணும்? அரசன் பார்த்தா, இதுல ஒரு சிலையை வடிவிச்சு கொடுங்கப்பா. யார் செய்ய முடியும்? சண்முக வேலர் தான் செய்ய முடியும். அதனாலதான் வருடம் முழுக்க சந்தன காப்புல இருக்கார் அந்த மரகத நடராஜர். ஏன்னா மங்கள வாத்தியம் இசைச்சா கூட அந்த இசைக்கு நொறுங்கிடுவார். அவ்வளவு மென்மையானவரா அந்த மரகதம். ஆனா வலிமையானது, அதை மறந்துடாதீங்க. பால் ஆடை கட்டி மாதிரி உதிர்ந்து போறது கிடையாது. சின்ன பீஸ் கையில பட்டாலே போதும், மிகப்பெரிய அளவுல உடம்ப கீறிட்டு ரத்தம் பொத்துக்கிட்டு வந்துடும். அப்பேற்பட்ட மரகதம் அந்த மரகதம். அப்ப அது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைச்சது. அதுல சிற்பி அதை சிலையா வடிச்சு அதை ரொம்ப அழகா சந்தன காப்புலயே வச்சிருந்தார். வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த சந்தன காப்பு கலைந்து மீண்டும் சந்தன காப்பு கொண்டு வருவாங்க. ஆருத்ரா அன்னைக்கு முதல் நாள் மிருகசீரிஷ நட்சத்திரத்து அன்னைக்கு. ரொம்ப பேர் இது தெரியாம திருவாதிரை அன்னைக்கு போய் பார்த்துட்டா மீண்டும் சந்தன காப்புல இருப்பார். அப்ப இறைவனை எந்த வடிவத்திலே நாம் காணப்போகிறோம்? மறைப்பொருளாக இருக்கிறான். புலனாகும் பொருள் புலனாகா பொருள்னு பேரு. மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன்களில் ஒன்றின் வரம்பில் சிக்கி காட்சிப்படும் பரும்பொருள் புலனாகும். இது தெரியும், இந்த உடம்பு தெரியும். சப்ஸ்டன்ஸ்னு பேரு. ஐம்புலன் வரம்புக்கு அப்பாற்பட்டு காட்சிக்கு அப்பால் மறைந்திருக்கக்கூடிய பொருள் புலனாகா பொருள்னா அதத்தான் மறைப்பொருள்னு சொன்னார். இன்ன பொருள் அப்படிங்கிறத வரையறை செஞ்சிடலாம். ஆனா பார்க்காத பொருளை புலன்களுக்கும் புலன்கள் வழிவந்த அறிவுக்கு அப்பால் இருக்கிற பொருளை எப்படி சொல்வது? பெயர் கிடையாது, உருவம் கிடையாது. மொட்டையா நிற்கிற ஒண்ணுக்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் சொல்லிக்கலாம். திருப்பதி போனா நம்ம யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்புவாங்களா? அந்த மொட்டையை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. மொட்டையை கூப்பிடுன்னா அந்த மொட்டையை அடிச்சிருக்கிறாரு. அவனை மொட்டைன்னு கூப்பிட்டா அவனுக்கு கோபம் வரும். என்ன என்னை மொட்டைங்கிறீங்க? எனக்கு பேர் இருக்குன்பா. ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ. திருவாசகத்துல மாணிக்க வாசக பெருமா அழகா சொல். எப்படி உரிமம் கொடுக்கிறார் பாருங்க மாணிக்க வாசகர். ஆகலாம் தான் நான் என்று வேறுபாடு காட்டாத அந்தரம் ஆகலாம். அப்பாலும் அதற்கு அப்பாலும் அப்பாலுக்கு அப்பாலும். அது எப்படி வேணாலும் சொல்லலாம். வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். வள்ளலார் அழகா சொல்ற முதல் திருமுறை திருவருட்பாவுல மகாதேவ மாலை, தானாகி தனதாகி தான் நான் காட்டா அந்தரமாய் அப்பாவாய் அதற்கு அப்பாலாய்
அப்பாலுக்கு அப்பாலாய் அமர்ந்த தேவே அப்படிங்கிற. நம்ம கடவுளுங்கிறோம், இறைவன்கிறோம், அது என்னன்னு தெரியலங்கிறோம். ஒரு மயக்கம் ஒரு பக்கம் நம்மகிட்ட இருக்கு. பற்றி கொண்டால் பிழைக்கலான்னு சொல்றோம், கடை தேரலான்னு சொல்றோம். என்ன தன்மையில இருக்கு தெரியாது. அதனாலதான் கம்பராமாயணத்துல சொல்லுகிற பொழுது இன்றே எண்ணின் இன்றேயாம், உளது என்று உரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பம்மா அப்படிங்கிற. கம்பநாட்டாழ்வார் சொல்றான், இல்லைன்னா இல்ல, இருக்குதுன்னா இருக்கு. நான் நம்புகின்ற ஒன்றின் நிலைமை இதுதான் என்றால் அதை பற்றி கொண்டு எவ்வாறு நாம் உய்வடைவது? அப்ப இறைவன் மறைப்பொருளாக இருக்கிறான், வேத நாயகனாக இருக்கிறான், மங்களநாதனாக இருக்கிறான். அம்பாளுக்கே வேதத்தை திரும்ப சொல்லி கொடுத்தார். அதான் திரு உத்தர கோச மங்கை. அந்த மந்திரத்தை அம்பாளுக்கு திரும்ப சொல்லி கொடுத்தார். பூலோகத்துக்கு வந்துட்டதுனால அம்பாள் மறந்துட்டாளாம். மறந்த மங்கள நாயகிக்கு வலை வீசி திருவிளையாடல் என்கிற ஒரு திருவிளையாடலை நடத்தி சுறாமீனை அடக்கிற மாதிரி வந்து அந்த மீனவனுடைய மகளாக இருக்கக்கூடிய பார்வதியை கரம் பிடிக்கிறான் எம்பெருமான். அது நடந்த இடம் திரு உத்தரகோச மங்கை, வலை வீசி திருவிழா. மதுரையில ஆவணி மூல திருவிழாவில் வலை வீசி தெப்பம்னு மதுரையில ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குன்னு பல பேர் கேட்பாங்க. அது எங்க இருக்குன்னா தினத்தந்தி ஆபீஸுக்கு பின்னால இருக்கு. எல்லிஸ் நகர் தான் வலை வீசி தெப்பம். அங்கதான் வருவார். அது ஒரு காலத்துல தெப்பமா இருந்துச்சு, இப்ப பூரா வீடா இருக்கு. அது வலை வீசி தெப்பம். அப்படி இதுவரையிலும் அறிந்திராத மறைப்பொருள், அதான் ரொம்ப முக்கியம். அந்த மறைப்பொருளை நம்ம எப்படி சொல்லுவது? எல்லாம் வல்ல இறைவன் பார்க்காத பொருள் மட்டும்தான் மறைப்பொருள் என்றில்லை. நாளும் நாள்வார்த்து பழகிய பொருட்களிலும் கூட நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த ஒரு சிறப்பு அன்பர்கள், நான் ஆரம்பத்திலே உள்ள வந்து இணையணும்னு சொன்னேன். ஏனென்று சொன்னால் வகுப்புக்குள்ள போயாச்சுன்னா நம்மளால இணைப்பு கொடுக்கறது சிரமமாயிடும். அப்ப இணைப்பு வரணும் அப்படின்னா அவங்க இப்ப பாருங்க, நான் என்னுடைய கவனம் செதறுது. இப்ப வெயிட்டிங், அப்ப வெயிட்டிங்ல வர்றவங்க அட்மிட் கொடுக்க வேண்டியது. சீக்கிரமே வந்துடும். அப்ப இறைவன் எப்படி இருக்கிற? மாமல்லபுரத்தில் இருக்கும் வெண்ணெய் உருண்டை பாறை என்பது பாறையின் வெளிப்பட்டு தெரியும் உருண்டை பகுதி மட்டுமல்ல, புரட்டி பார்க்கப்படாமல் இருக்கிற அடிப்பகுதியின் தான் சொல்லுவாங்க. அதான் திருமந்திரம் 90 அழகா சொல்லுது. ஞேயத்தை ஞானத்தை நா துருவத்தினை மாயத்தை மாமாயை தன்னில் வரும் பறை ஆயத்தை அச்சிவன் தன்னை அகோசர வீயத்தை முற்றும் விளக்கி இட்டேனே அப்படிங்கிற. இதுல 3 கூறுகள் தொடர்புடையதா இருக்கு. அறியப்படும் பொருள், அறிதல், அறிவு. இதான் ஞேயம் ஞானம் நாதுருன்னு சொல்லுவார். மூலச்சடப்பொருளாகிய மாயை. இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அவன் எல்லாமுமாக இருக்கிறான். தன்னுள்ளே உலகங்கள் எவையும் தந்து அவை தன்னுள்ளே நின்று தான் அவற்றுள்ளே தங்குவான். பின்னிலன் முன்னிலன் ஒருவன் பேர்கிலன் தொன்னிலை ஒருவரால் துணியற்பாலதோ. ரண்யகசிப்பு வதைப்படலத்துல அழகா சொல்லுவார் கம்பநாட்டாழ்வார். உலகங்கள் எல்லாவற்றையும் தந்தவன் அவன், உலகங்கள் அவனுக்குள்ளே தங்கி இருக்கின்றன, அவன் அந்த உலகங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார்.
அவனுக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை, எப்போது நிலை பெயராதவன். அப்படிப்பட்ட அவனை நாம் சிந்திக்க வேண்டும்னு சொல்லுவார். அப்படிதான் திருமந்திரம் 2103 நமக்கு சொல்லுகிறது. செல்லும் அளவும் செலுத்துமின் சிந்தையை வல்ல பரிசால் உரைமின்கள் வாய்மையை இல்லை எனினும் பெரிது உளன் எம்மிறை நல்ல அறநெறி நாடுமின் நீரே. எந்த அளவுக்கு உங்களை அறிவு போகுமோ அவ்வளவு தூரம் அறிவை கொண்டு போங்க. எட்டிய தொலைவு என்ன, உங்களுக்கு கிட்டிய பொருள் என்ன, மறைப்பொருள் என்று ஒன்று இல்லை என்னும் முடிவுக்கு நீங்கள் வந்தாலும் மறைப்பொருள் பெருசா உண்டு. இதை அறிய முடியாமல் போவதற்கு என்ன காரணம்? அங்க பொருள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. வீட்டுல சில நேரம் பாத்தீங்கன்னா பலசரக்கு ஜாமான்லாம் டப்பால போட்டு அடுக்கி வச்சிருக்கு. பொதுவா பெண்கள் ஞாபக சக்தி அதிகம் உடையவங்க. அதனால அந்த பலசரக்கு டப்பால பேர் எழுதி ஒட்ட மாட்டாங்க. 4 நாள் அம்மா வீட்டுக்கு போறேன்னு ஊருக்கு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்காரர் சமைக்கிறான்னு உள்ள போவார். அவருக்கு உப்பு எதுன்னு தெரியாது, சீனி எதுன்னு தெரியாது. அவரும் தலைதலையா அடிப்பார் அந்த அம்மா கிட்ட, பேர் எழுதி ஒட்டு, பேர் எழுதி ஒட்டுன்னு. அந்த அம்மா சொல்லும், நான் தானே புழங்கிக்கிட்டு இருக்கேன், நான் தானே புழங்கிக்கிட்டு இருக்கேன்னு. அந்த அம்மா புழங்காம போற பொழுது இவருக்கு ஒன்னொன்னையும் கண்டுபிடிச்சு பாக்குறதுக்கு நேரம் சரியா போயிடும். ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாரு, ஒன்னும் புரியல அப்படின்ட்டு வெளியே போயிடுவாரு. அப்ப பலசரக்கடையில ஒட்டுற மாதிரி வீடுகள்ல ஒட்டி வைக்கணும். உடனே மனைவி சொல்லுவா, ஒட்டுறது எத்தனை நாளைக்கு நிலைக்கும்ன்றீங்க, அடிக்கடி எடுக்கிறோமா பிஞ்சு போயிடும், திரும்ப ஒட்டுமா, ஏன் இது ஒரு பெரிய வேலை. ஆனா அந்த பொருள் இருக்கா இல்லையா, அது எப்படி இருக்குங்கிறது யாருக்கு அறியும்? திருமூலர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இல்லை எனினும் பெரிது உளன் எம் இறை. நீங்க கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் அவன் இருக்கிறான். அவனை தேடுற வழிதான் நமக்கு தெரியல. கவனமா நின்று மனைவி சமைக்கும் போது என்ன பொருள் எங்க எடுக்கிறாங்கன்னு கவனிச்சிருந்தோம்னா மனைவி அம்மா வீட்டுக்கு போன பொழுது நம்மளால சமைக்க முடியும். இந்த பொருள் இங்கதான் இருக்கும். அந்த கவனமின்மை காரணமாக அந்த பொருளே இல்லைன்னு ஒரு போனை வேற போடுவாங்க. இப்பதான் எதுக்கு எடுத்தாலும் நம்ம போன் பண்ணிடுறோம்ல. வீட்டுக்கு அட்ரஸ் கேட்டு வர்றவன் கூட நான் அங்கே வந்துட்டு கால் பண்றேன் சாருங்கிறேன். இது என்ன ஆகும், வர வரைக்கும் நம்ம அந்த போன் வருமான்னு பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கணும். முறையா அட்ரஸை கேட்டு வரணுங்கிற பழக்கம் யாருக்கும் கிடையாது. அப்ப என்ன சொல்லுவாங்க அவங்க, சார் அங்கே வந்துட்டு கால் பண்றேன் சார் அப்படின்பா. நம்மளும் அதுக்காக உட்கார்ந்து காத்துக்கிட்டே நிற்போம், மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு. அப்ப இறைவனை அறியக்கூடிய வழி என்பது நமக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பாடலிலும் இறைவன் எப்படி இருக்கிறான் என்பதை அழகா சொல்லு. நீங்க திருமந்திரத்தை பக்தி நூல் மாத்திரம் படிச்சிடாதீங்க தயவுசெய்து. அவன் என்ன சொல்றான், திருமூலர் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னா மெய்யியல் நூலாக பார்க்கிறார். உண்மையை அறிவதும் அடைவதும் எப்படி, உண்மையை குறிப்பிட்ட நெறி ஒன்றின் வழியாக அறியலாம், அடையலாம். பாதை இருக்குது, பாதைக்கு பக்கத்துல சில்லென்று பூத்த சிறுநெறிஞ்சி காடு இருக்குது. பாதை பிறழாமல் நடப்பீர்கள் என்றால் பாதங்களில் நெறிஞ்சி முள் பாயாது. பாதை பிறந்தால் பாயும். அதனாலதான் பாதை பிறக்காம நடக்கணுமா. நெறியை படைத்தான், நெருஞ்சில் படைத்தான், நெறியில் வலுவின் நெருஞ்சில் முள் பாயும், நெறியில் வலுவாது இயங்க வல்லாருக்கு
நெறியில் நெருஞ்சில் முள் பாயகிலாவே. திருமந்திரம் 1617. இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணங்கள் தொடர்ந்து விடும். வாழுவதை புரிந்து கொண்டால் என்றும் வாழ்க்கையில் அமைதி. யோசித்து பாருங்க. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாடி நின்றால் ஓடுவது இல்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரை நிம்மதி இருக்கும் என்று கவியரசு கண்ணதாசன் சொன்னார். இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு கொள்கையை வகுத்துக்கணும். இன்னைக்கு காலம் கடந்து போச்சுன்னு நினைக்க கூடாது. நமக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்துக்கணும். அந்த வகுத்த பின்னால பாதை மாறக்கூடாது. மாறிட்டா நம்பிக்கை இல்லா தீர்மானம். நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், பக்கவாட்டுல எல்லாமே இருக்கும், பாதையை விட்டு விலகி போறான் பல பேர். திரும்ப பாதைக்குள்ள வராமையே வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிடலாம். இந்த பாதையை எப்படி பயன்படுத்தணும்? நீ விலகி போறதை பத்தி கவலை இல்லை எனக்கு, ஆனால் அந்த பாதையில் கிடக்கிற முள்ளை வெட்டி போட்டு விட்டு நீ அந்த பாதையை பயன்படுத்த வேண்டும். நல்ல வார்த்தை சித்தர் விளம்பரிச்சான், பலர் நடக்காத பாதைன்னு ஒண்ணு கொடுப்பார். பாதையை பயன்படுத்தலைன்னா அந்த பாதைக்குள்ள திரும்ப வர முடியாது. வேறுபட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிற பொழுதே நமக்கு அப்படியே எங்கேயோ கொண்டு போயிடுறார். திருமூலனை சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை. அறிவு என்பது அனாதியாக நிற்கிறது. அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய கதை தானே. பல கதைகள் அவருக்கு உண்டு. கூடு விட்டு கூடுபாய்தல் என்பதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அட்டமா சித்தி அடுத்து நம்ம வகுப்புல, நேர்முக வகுப்புல பார்க்க போறோம். அட்டாங்க யோகம் அட்டமா சித்தின்னு பார்க்க போறோம். பரகாயம் மேவுதல்னு ஒரு பாடல் சொல்றாரு. 643வது திருமந்திரம் சொல்றாரு. காயாதி பூதம் கலைகால மாயையில் ஆயாது அகல அறிவு ஒன்று அனாதியே, ஓயா பதி அதன் உண்மையை கூடினால் வீயா பரகாயம் மேவலும் ஆமே. மாயை என்பது ஆகாயம் முதலிய பூதங்களையும் கலை கால முதலியவற்றையும் அடக்கி இருக்கக்கூடிய ஒரு சடப்பொருள். உலகம் இந்த மாயையிலே விளைந்த விளைபொருள். எனவே தோன்றி நின்று அழிவது நிலையில்லாதது. நிலையில்லாத இந்த உலகத்தின் தன்மையை ஆராயாமல் அதையே நிலை என்று நம்பி அதிலேயே அறிவு ஒன்று தோய்ந்து கிடக்கிறது. அண்மையில நடந்த பூகம்பம் நமக்கு என்ன உணர்த்துது? எத்தனை ஆயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க. நினைச்சு பார்த்திருப்பாங்களா? இந்த உலகத்துல நம்ம இப்படியே வாழ்ந்துருவோம்னு நினைச்சிருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு வினாடியில மொத்த தலையெழுத்தையும் மாத்தி விட்டு போயிடுச்சே. யாருமே நினைச்சு பார்க்கலையே. டமால் டுமால்னு பெரட்டி போட்டு போயிருச்சு. இந்த வாழ்க்கை நம்ம நிலைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, நிலையில்லாத ஒன்றை நிலைக்கும் நினைக்கிறோமே. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானப்பிறப்புங்கிறார் திருவள்ளுவர். 351வது குறள்ல சொல்றார். குறள் இது, மந்திரம் இல்லை. நிலை இல்லாதவற்றை நிலையானவை என்று நம்புகிற அறியாமைதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானாப்பிறப்பு. நிலையில்லாத பொய்ப்பொருளை விட்டுவிட்டு நிலையான மெய்ப்பொருளிலே
தோயும் போது அழியாத ஒளி உடம்பை அடையலாம். நீங்க மரண வேதனை நம்ம சொல்றோமே, அந்த மரண வேதனை எப்படி வரும்? ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணாங்க. ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனவன், விபத்துல இறந்து போனவன், வயது மூப்புல இறந்து போனவங்க, இவங்க மூளையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க. அதுல மிகப்பெரிய ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வள்ளலார் காட்டிய மரணமில்லா பெருவாழ்வு என்பதை நம்ம அடைய முடியும் என்று மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது. என்ன நமக்கு சொல்லுவான்? சாகிறது எப்படி? மூளைக்கு போகக்கூடிய ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் நின்று போச்சுன்னா மூளை சாவு. ஆக்சிஜன் தடைப்பட்டு போனால் சாவு. அதானே? ஆக்சிடென்ட் ஆகும்போது ரத்த குழாய்கள் வெடிக்கிறது, ரத்தம் சரியாக பாயிறது இல்ல, அதிகமா ரத்தப்போக்கு வெளியே போயிருது, அவன் இறந்து போயிடுறான். அப்ப மூளை செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். மூளையை துருப்பிடிக்க விட்டுறான் பல பேர். மூளை செயல்பாட்டுல வச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம சில பேர் எப்ப பார்த்தாலும் ஓய்வு எடுங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு ரெஸ்ட் எடுக்க கூடாதான். உறங்குவது போலும் சாக்காடுங்கிற என்ன சொல்றாரு? சும்மா தூங்குற மாதிரி தூங்கணும், ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடக்கூடாது. அப்படியே சாஞ்சுக்கணும். மதிய நேரம் தூங்குற மாதிரி ஒரு கொடுமை அந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுன்றாங்க. ஆனா மதிய நேரம் தான் தூக்கம் சுகமா ஒரு மதியம் சாப்பிட்ட உடனே அப்படியே ஜிலுன்னு அப்படியே படுத்து தூங்கலான்னு நினைப்பு வரும். அந்த நேரம் நீங்க திருமந்திரத்தை படிங்க, தூக்கம்லாம் மறைஞ்சு போகும். உங்களை சிந்திக்க விட்டுரும் திருமந்திரம். தூக்கம் வரப்படாது. காலையில ஒரு 10:30-11 மணிக்கு லேசா தூங்கலாம், ஒரு குட்டி தூக்கம், ஒரு 12:30 வரைக்கும், ஒரு 1 மணி நேரம். அது உடம்புக்கு நல்லதான். மதியம் சாப்பிட்டு 2:30 மணிக்கு படுத்து 6 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன தூக்கம்? அது பொய் தூக்கம்ங்கிற, மெய்யான தூக்கம் அல்ல. அப்ப நிலை இல்லாதவற்றை நிலை என்று சொல்லக்கூடிய அறியாமைதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். வள்ளலார் அழகா சொல்றாரு, கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன், எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவம் பெற்றேன், உயர்நிலை பெற்றேன், உலகில் பிற நிலையை பற்றேன், சிவானந்த பற்றே என் பற்றென பற்றினேனே. வள்ளலாறு திருவுருட்ப 6ஆம் திருமுறையில அழகா சொல்ற. இன்னைக்கு கல்வி முறையை அவர் சொல்லல. தேர்வானவன் வா, தேராதவன் சா. இன்னைக்கு கல்வி அல்ல. அவனை சாக தூண்டுற ஒரு கல்வி இன்னைக்கு இருக்கிற கல்வி தம்பட்ட கல்வின்னு பேரு. பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாலே சில பேர் பயத்துல செத்து போயிடலாம். மதிப்பெண் சார்ந்த கல்வியா இருக்கு. தயவு செய்து பிள்ளைகளுக்கு மார்க் எடு சொல்லாதீங்க, விட்டுருங்க. மார்க் எடுத்தவன் தான் தேர்னவன், மார்க் எடுக்காதவன் எல்லாம் தேராதவன் எல்லாம் கிடையாது. என்ன பார்த்தா வாழ்க்கையில தேராதவன் தான் வாழ்க்கையில மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றிருப்பான். நிறைய மார்க் வாங்குறவன் தான் தப்பு பண்ணு. பெரிய பெரிய கல்லூரிகள்ல சீட்டு கிடைக்கிற வரைக்கும் நிறைய மார்க் வாங்குறான். போனதுக்கு அப்புறம் அவட்ட மனுஷ பண்பே இல்லாம போயிடும், தவறு செய்கிறான். மதிப்பெண் குறைவா வாங்கினவன் வாழ்க்கையில எப்படா ஜெயிக்கணும்னு நினைச்சு ஜெயிக்கிறான். நிறைய மதிப்பெண் எடுத்தவன் வாழ்க்கையில தோத்துடுறான். குறைவான மதிப்பெண் எடுத்தவன் நம்ம கொஞ்சம் கவனம் சிதறிட்டோம், இனி கவனம் சிதறக்கூடாதுன்னு சொல்லி வாழ்க்கையில ஜெயிச்சிடறான். மதிப்பெண் எடுத்து ஓடி போய் இடத்த பிடிச்சு உக்காந்ததுக்கு அப்புறம் தூங்குறான் பாருங்க,
அவன் நல்ல வெற்றியாளன். அப்ப இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை என்ன? பயம். எனக்கு மருத்துவ படிப்புல இடம் கிடைக்கல, எனக்கு நீட்டை நினைச்சா பயமா இருக்கு, அதனால நான் நீட்டுறேன், காலை சவக்கடங்களை போய் படுத்துறேன். என்ன எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா பேஷண்ட்டுக்கு எங்க போறது? ஏன் டாக்டர்னா என்ன? எத்தனை டாக்டர் நான் காமிக்க? மாச சம்பளத்துக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமா பெரிய பெரிய கட்டடம் கட்டி கார்ல போறாங்க. ஆனா ஆசை டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். என்ன செய்வீங்க? டாக்டர் ஆகி நான் சேவை செய்வேன். எந்த டாக்டர் சாமி சேவை செய்ய? சேவை செய்யற டாக்டர் இந்த ஊர் ஏத்துக்கிறோமா? அவர்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு போன உடனே ஒரு 10,000 ரூபாய் பில்ல போட்டா அவர் அருமையான டாக்டருங்க, எல்லாத்தையும் தரோவா பாத்துருவாருங்க, அவரை மாதிரி ஒரு டாக்டர் இனிமேல் பிறந்துதாங்க வரணும்னு நான் அடிக்கடி ஒரு டாக்டர் சொல்வது உண்டு. சொக்கிகுளம் பகுதியில செடி வெட்டிக்கிட்டு இருப்பாரு உட்கார்ந்து. செடி வெட்டிட்டு அவர் வாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா போடு போட்டிருக்கோம். நாங்க போய் அங்க நிப்போம், டாக்டரை கூப்பிடுங்க. நம்ம மனசுல என்னன்னா, டாக்டர்னா பெருசா கோட்டுக்கிட்டு போட்டு வரணும், இந்த வர சொல்றேன் அப்படின்ட்டு போவாரு. போயிட்டு அவர் தான் வந்து உட்காருவார். நீங்க செடியில வெட்டிக்கிட்டு இருந்தீங்க? ஆமா, என் வீட்டு செடியை நான் வெட்டுறேன். உடம்புக்கு என்ன செய்யுது? டாக்டர் இப்படிலாம் இருக்கு. அப்படியா? மாத்திரை எழுதி கொடுப்பாரு. டாக்டர் ஃபீஸ் எவ்வளவு டாக்டர்? 5 ரூபா. நான் சொல்றது 92, 93 வெறும் 5 ரூபா. வெளியே வரும்போது ஒருத்தன் சொல்றேன், நான் ஒரு டாக்டர், பொழைக்க தெரியாத டாக்டர். ஆனா அந்த பொழைக்க தெரியாத டாக்டர் தான் நம்மளை பொழைக்க வைக்கிறார். இந்த உலகம் எப்படி மதிப்பீடு செய்கிறது பாருங்க. போன உடனே அப்படியே பரபரப்பா நம்மளை பில்ல போடுறான் பாருங்க. அது நல்ல ஆஸ்பத்திரியா? 5 ரூபா வாங்குற டாக்டர் ஈ ஓட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். சிந்திச்சு பாருங்களேன். இல்லாததை இருப்பதை போல கற்பனை செய்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையில நம்ம பழகிட்டோம். இந்த உடம்பு உயிர், அதைத்தான் திருமூலர் சொல்றார். வள்ளலார் இந்த கல்வி முறையை சாடுகிறார். சாகா கல்வியை கத்துக் கொடுங்கடா, சாகிற கல்வியை கத்துக் கொடுக்காதீங்க. ஒளி உடம்பை அடைவதுதான் பரகாய பிரவேசம். கூடு விட்டு கூடுபாயிரு, கூடு விட்டு கூடுபாயிரு. இப்ப நான் கூடு விட்டு கூடு பாய்ஞ்சிருக்கேன். இணைய வகுப்பு மூலமாக உங்கள் அனைவருக்கும் நான் தெரிகிறது கூடு விட்டு கூடு பாயிறது தான். சரிங்களா? நான் இருக்கிற இடம் வேற, நீங்க உட்கார்ந்து பாக்குற இடம் வேற. இதுக்கு பேரு தான் கூடு விட்டு கூடு பாயுது. ஆரம்பத்துல 13 பேர் இருந்தாங்க. இப்ப படிப்படியா ஏதோ அந்நிய பாஷை அவர் பேசுறாருன்னு ஓடி போயிட்டாங்க. இது அந்நிய பாஷை அல்ல, இது தேவ பாஷையும் அல்ல. மனிதனை வாழ்விக்க வந்த ஒரு உன்னத மகான். அப்படி பற்றது பற்றில் பரமனை பற்றுமின்கிற. நம்ம பற்று வரவு பூரா பேங்க் பேலன்ஸ்ல வச்சிருக்கோம். 31/3 அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணுங்க, வைப்பு தொகை வைங்க, பங்கு சந்தையில முதலீடு பண்ணுங்க. இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு இப்ப போன் பண்ணாரு கோயம்புத்தூர்ல இருந்து. 30% தங்கம் விலை குறைய போதான், வேணா வாங்கி வச்சுக்கோங்க. நான் யாருக்கு வாங்கி வைக்க? இல்ல வேணா வாங்கி வச்சுக்கோங்க, 30% குறைய போகுது. நான் சொன்னேன், கையில பணம் இருந்தா இன்னும் 5% அடுத்து வேகமா போடுவேன். சும்மா இருங்க, 5 போட்டீங்கல்ல, அமைதியா இருங்க. அது முடியாது. அடுத்த 5 தயாராகணும். காசு இருந்தா அடுத்த 5 அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். தங்கத்தை வாங்கி வச்சு என்ன செய்ய? பயந்து ராத்திரி வீட்டுல 12 பூட்டை பூட்டு, திடீர்னு ஒரு சத்தம் கேட்டா கூட திருடி வந்துட்டானோ, என்னத்துக்கு சாமி?
அது சரி, நீங்க 2 பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டீங்க, அதனால உங்களுக்கு தங்கம் தேவையில்லை, எங்களுக்கு தேவைப்படுது இல்ல. ஒரு கடந்த நிலைக்கு நம்ம எப்ப போறோம்? முதலீடுகளை எங்க வைக்கணும்? அதிசயிக்க விலையில நம்ம இருக்கிறோம். நகர்களுக்கு மிக அருகில உலகத்தரம் வாய்ந்த பள்ளியில பிள்ளைகளை கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறோம். கட்டடத்தை வாங்கி போடுறோம்னு நினைக்கிறோம். அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 3 புடிச்சு போடு, பூரா அதுல குற்றம்னு நான் சொல்ல மாட்டேன் சாமி. வீடை வாங்கணும், வாசலை வாங்கணும், இருக்கிறத பார்க்கணும், நம்ம அதுக்காக போய் வாடகை வீட்டுல போய் நம்ம வாழ்றதா? அதெல்லாம் சரி. பூரா பந்தய குதிரையால ஆக்கி வச்சிருக்கோம். நம்ம ஓடிக்கிட்டேல இருக்கிறோம். யோசித்து பாருங்க. இப்ப என்ன சொல்றான், நீங்க கட்டின வீட்டுக்கெல்லாம் நாங்க காசு தர மாட்டோம், அது ஓல்ட் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆச்சுங்க, இடிச்சிருவோங்க, நாங்க இடத்துக்கு தாங்க காசு கொடுப்போம், வீட்டுக்கு கிடையாதுங்க. ஏங்க நான் வந்து தேக்குலயே கதவு போட்டேன், போடுங்க. தேக்குலயே நான் இழைச்சிருக்கேங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, என் வீட்டுல 8 கதவும் தேக்கு கதவு, ஆனா பாருங்க என் வீட்டை 20 லட்சத்துக்கு தான் கேட்கிறான். அப்ப நான் சொன்னேன், 8 கதவு தேக்கு, ஒரு கதவு எவ்வளவு பெரும்? அது ஒரு கதவு எப்படியும் 1.5 லட்சம் ரூபாய் பெறுங்க, அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான கதவுங்க. அதனால என்ன பண்ற, முதல்ல வீட்டை விற்கணும்னா 8 தேக்கு கதவையும் கலட்டி கொண்டு வித்தேன்னா 12 லட்சம் வரும், வச்சுக்க கையில. இந்த பிளாஸ்டிக்ல போலி கதவு போட்டுக்காங்க பத்தியா, அதை கொண்டாந்து வீட்டுல மாட்டி வச்சிரு, 20 லட்சத்துக்கு போயிடும். இந்த 12 லட்சம் கிடைச்ச 32 லட்சத்துக்கு நீ வித்த மாதிரி ஆயிரும்ல. இந்த யோசனை எனக்கு தெரியாம போச்சு. அது எப்படி வீட்டுல இருக்கக்கூடிய கதவை உடைக்கிறதுன்னா, உன் வீட்டு கதவை நீ தாண்டா உடைக்கணும். அவன் தான் கதவுக்கு மதிப்பு போடல இல்ல. நம்ம இழைச்சு கட்டினாலும் என்ன சொல்றான், இடத்துக்கு தாண்டா மதிப்புங்கிறான். வீட்டுல இருக்க நல்ல பொருளை பூரா கலட்டு, தேக்கு போட்டிருப்ப, அது போட்டிருப்ப, இது போட்டிருப்ப, எல்லாத்தையும் கலட்டி வித்துரு, உனக்கு அதுல ஒரு தொகை வந்துரும்ல. அப்புறம் வீட்டை காமி. இப்படி யாராவது செய்யறோமா? செய்யறது இல்லை. சரிங்க, பாத்துங்க, நானும் வாங்கி போட்டுட்டேன், 20 சொல்றீங்க, ஒரு 22 23 முடிச்சிடலாம் அப்படின்னு இழப்புல தானே முடிக்கிறோம். ஒரு நிமிஷம் புத்திய யோசிச்சு நம்ம வீடை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டோமா, ரைட், இருக்கிற கதவெல்லாம் கலட்டு, ஜன்னல் எல்லாம் தேக்கா கலட்டு. இப்பதான் பிளாஸ்டிக்ல வந்துருச்சு. அவனும் வருவான், சார் லேட்டஸ்டா கட்டியிருக்கீங்க. ஆமா, பூரா லேட்டஸ்ட். பாத்தீங்களா, கரையாம பிடிக்காது, பூரா லேட்டஸ்ட் பிளாஸ்டிக்ல இருக்கு, ஒரு சூப்பர். அவனும் சொல்ற விலையை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான். இதை விட்டு நம்ம உட்காந்து புலம்பிக்கிட்டு நான் தேக்குன்னா, ஓ, வாழுகிற வழி தெரிந்து வாழ், இதத்தான் சாகா கல்வின்னு வள்ளல் பெருமான் சொல்றான். இதை விட்டுட்டு உட்காந்து அழுதா சரியாயிருமா? உலகத்து இயற்கையை தெரிஞ்சுக்கங்க சாமி, உலகத்து இயற்கையை தெரிஞ்சுக்கிறனும். பாலையான் தன்மை செத்தும் பாலனான் தன்மை செத்தும், காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும், நீளும் இவ்வியல்பும் இன்னே மேல் வரும் மூப்புமாகி, நாளும் நாள் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்னோ. குண்டலகேசி பாட்டு. இதெல்லாம் நீங்க இணைய வழியில தான் கேட்க முடியும். பச்சிலம் குழந்தையாக இருந்து அந்த குழந்தை செத்தது, குழந்தையை கொன்றுதான் நாம் பிள்ளையானோம். அந்த பிள்ளையும் செத்தது, பிள்ளையை கொன்றுதான் காளையானோம். காளைத்தன்மையும் செத்து விட்டது, நம்மிடம் இருக்கிற இளமை வேகமும் செத்து விட்டது. இளமையை கொன்றுதான் மூத்தவனாக ஆனோம். இளமையை கொள்றோம், பழையது சாகும், பழையதன் சாவில் புதியது பிறக்கும், புதியதும் சாகும்,
குருத்தையும் குலையையும் ஈன்று வாழைதான் சாவதை போல குருத்திலிருந்து வாழை, மீண்டும் வாழையிலிருந்து குருத்து என்று இது ஒரு சுழற்சியான வாழ்க்கை. சாவதற்காக அழுவது என்றால் அழுவது மட்டுமா வாழ்வு? ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கோம் சாமி. செத்து செத்து வாழ்றோம். குழந்தை தவக்குது, யாரால தவக்குது? அதது வேலையை வலுத்தது வாழும்னா சர்வைவல். அதுவா வளரும், நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். அதுவா வளர்ந்தாத்தான் நிலைச்சு நிற்கும். நீங்க பொத்தி 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 வளர்த்து 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 கொண்டு வந்தீங்கன்னா நிலைச்சு நிக்க. அதத்தான் குண்டலகேசி பாடல் சொல்லுது. அழுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பற்றது பற்றில் பரமனை பற்றுமின் முற்று அது எல்லாம் முதல்வன் அருள் பெறில் கிற்ற விறகில் கிளர் ஒளி வானவர் கற்றவர் பேரின்பம் உற்று நின்றாரே. திருமந்திரம் 298. எதையாவது பற்றணும், பரமனை பற்றுங்கள். பரமனின் அருள் பெற்றால் எல்லாமே முற்றும். இதை கற்றவர்கள் கற்றதனாலே தொலையாத பேரின்பம் பெற்றார். பற்ற வேண்டும். அதற்குத்தான் திருமந்திர வகுப்பு நம்மை நெறிப்படுத்துகிறது. பற்றுங்கள், வாழ்வில் நல்லதை பற்றுங்கள். நல்லதை பற்றுவதன் மூலமாக, நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை வசந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கும். எனவே அன்பிற்கினிய மெய்யன்பர்களே, இந்த 1 மணி நேர வகுப்பு என்பது பயனுள்ள வகுப்பாக, இதை பொழுதை போக்குகிற வகுப்பாக இல்லாமல் பொழுதை பழுது பார்க்கிற வகுப்பாக மாறி இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். எனவே இதுகாரும் மிக அழகாக அமர்ந்து கேட்ட உங்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கி, தொடர்ந்து திருமந்திரம் நம்முடைய இல்லங்களிலே ஒலிக்க இருக்கிறது. தொடர்வோம். தொடர்ந்து பல்வேறு சிறப்புகளை பெறுவோம். வான்முகில் வளாது பெய்க, மலைவளம் சுரக்க, மன்னவன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றமும் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எந்நாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். 5 நிமிடம் இது உங்களுக்கான நேரம். ஏதாவது பேசுங்க. பேசி உங்கள் கருத்துரைகளை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது உங்களுக்கான நேரம், பேசலாம். யார் வேணாலும் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க.